கட்டங்களாக நடைபெறும் என்றும் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் 2024ற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு மார்ச் 20ஆம் தேதியும் மனு தாக்கல் செய்வதற்கான முடிவு 27ஆம் தேதி மார்ச் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் 28ஆம் தேதியும் திரும்ப பெறுவதற்கான தேதி மார்ச் 30ஆம் தேதியும், அதாவது தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல், ஏப்ரல் 20 இரண்டாம் கட்ட தேர்தல், மே 7 மூன்றாம் கட்ட தேர்தல், மே 13 நான்காம் கட்ட தேர்தல், மே 20 ஐந்தாம் கட்ட தேர்தல், அதே போன்று மே 25 ஆறாம் கட்ட தேர்தல், ஜூன் 7ஆம் தேதி 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு அறிவிப்புகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, அது சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளையும், தேர்தல் எந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றி நடத்தப்படுகிறோம் என்பதையும் அவர் அறிவித்திருக்கிறார். 87%, அதாவது போதைப் பொருள் தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் இந்த தேர்தலில் கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதற்கும் நியாயமான முறையில் வாக்களிப்பதற்கும் இந்த தேர்தல் உறுதி செய்யும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குறிப்பாக 543 அந்த தொகுதிகளிலும் இதுபோன்ற நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுகிறது என்பதை 96,88,00,000 வாக்காளர்கள் நாடு முழுவதும் இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். 96.88 21,926 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 49,72,00,000 ஆண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 49,72,31,994 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் பெண் வாக்காளர்கள் என்று பார்க்கிற பொழுது 47,15,41,888 பேர் இருக்கிறார்கள். முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்று பார்க்கிற பொழுது 1,84,00,000 வாக்காளர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிறார்கள். 20 வயதிலிருந்து 29 வயது வரை இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 19,74,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று மூன்றாம் பாலினம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர்கள் 48.44 பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் நாடு முழுவதும் 88.40 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அறிவிப்புகளில் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இந்த அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த மக்களவை தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேர்தலை நடத்துவதற்கு குறிப்பாக பாதுகாப்பு படையினர் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1.50 கோடி தேர்தல் அலுவலர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு பாதுகாப்பு மற்றும் காவலர்கள், பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள், தேர்தல் அலுவலர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். 10.5 லட்சம் வாக்குச்சாவடிகள் இந்த மக்களவை தேர்தலில் நடைபெறுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 97 பதிவு செய்யப்பட்ட, அதாவது 97 கோடி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாக அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று நாடு முழுவதும் சுமார் 800 மாவட்ட ஆட்சியர்களுடைய ஆலோசனைக்கு பிறகுதான் இந்த தேர்தலுக்கான அறிவிப்பினை தான் வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 55 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கு உறுதி செய்யப்படும், அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்யும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் விதிமுறைகளை மீறக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் வாக்காளர்கள் முழுமையான ஒரு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக விஜில் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயலி மூலமாக புகார் அளிக்கலாம். புகார் அளிக்கப்பட்ட 100 நிமிடங்களில் அதற்கான நடவடிக்கைகள் பாயும் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 24/7, அதாவது 24 மணி நேரமும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் ஒவ்வொரு தேர்தல் மையங்களிலும் தீவிர கண்காணிப்பில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வாக்குப்பதிவு
செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் குடிநீர் கழிப்பறைகள் உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், அதன் மூலமாக அங்கு வாக்காளர்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவை என்றால் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் உதவி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலங்களிலும் பிற நாடுகளினுடைய எல்லை பகுதிகளிலும் ஒவ்வொரு மாநில எல்லை பகுதிகள், அதே போன்று பிற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகள், இந்தியாவினுடைய பிற நாடுகளுக்கான எல்லை பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் மூலமாக தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் யாராவது வெளியில் வந்திருந்தால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அந்த நடைமுறை இன்று முதலே அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கான அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பணம், மது, பரிசு பொருட்கள் போன்றவற்றினுடைய அந்த தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு யார் விநியோகம் செய்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அனைத்து விமான நிலையங்கள், அதே போன்று ரயில் நிலையங்கள், சாலை மார்க்கமாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும். குறிப்பாக வருமான வரித்துறை, அதே போன்று அமலாக்கத்துறை, மாநில காவல்துறை, அதே போன்று மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள், நார்கோட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற NIB, NCB, அதே போன்று பல்வேறு பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்தவர்கள் என அனைவருமே இந்த தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். வங்கிகளினுடைய வாகனங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பணங்களை எடுத்து செல்லக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது சூரியன் மறைந்த பிறகு எந்த வங்கிகளுக்கான பணங்களும் வாகனங்களில் எடுத்து செல்லக்கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதுபோன்று யாராவது ஆதாரங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்டால் அதற்கான நடவடிக்கைகளும் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் விமர்சிக்கிற பொழுது நியாயமான முறையில் விமர்சனங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக போலியான செய்திகள் இடம்பெற்றால் கடுமையான நடவடிக்கை பாயும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் எச்சரித்திருக்கிறார். அரசியல் கட்சிகள் கண்ணியத்தோடு பரப்புரையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மத ரீதியாகவோ தனிப்பட்ட நபர் குறித்தோ விமர்சனங்கள் செய்யக்கூடாது என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பணப்பட்டுவாடா விமான நிலையங்களாக வரக்கூடிய தனி ஹெலிகாப்டர்கள் மூலமாக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு படை, அதே போன்று அமலாக்கத்துறை, வருமானத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குழந்தைகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் எப்படியெல்லாம் தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறும் என்பதை அவர் விளக்கியிருக்கிறார். 210 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தீவிர கண்காணிப்பில் நாடு முழுவதும் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நடைமுறை இன்று முதலே, குறிப்பாக தேர்தலுடைய நடைமுறை இன்று முதலே அமலுக்கு வந்திருக்கிறது என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அரசியல் கட்சியினுடைய அந்த செயலாக்கத்தன்மை, குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது, தேர்தல் தொடர்பான செலவினங்களை செய்கிற பொழுது வெளிப்படைத்தன்மையாக நம்பகத்தன்மையோடு அவர்கள் செயல்பட வேண்டும். அதே போன்று வன்முறைகள் ஏதாவது நிகழ்ந்தால் தேர்தல் ஆணையம் இரும்பு கரம் கொண்டு அடக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த 26 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருப்பது, குறிப்பாக தமிழகம், பீகார், குஜராத், ஹரியானா, ஜார்க்கண்ட், திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய 26 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். 1543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். தமிழகத்தில் அதே போன்று ஒரே கட்டம், முதல் கட்டத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி, அதாவது அதற்கான வாக்குப்பதிவும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுகிறது. தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு இன்னும் 34 நாட்களே இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியில் என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது, அதில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி தனி தொகுதி, அதில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி, அதே போன்று பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதி, திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி, பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதி, ஆவடி சட்டமன்ற தொகுதி, மாதவரம் சட்டமன்ற தொகுதி. திருவள்ளூர் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் 20,58,098 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்கள் 10,10,10,968 வாக்காளர்கள். பெண் வாக்காளர்கள் 10,46,750 பேர். மூன்றாம் பாலினத்தோர் 375 பேர் இருப்பதாக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்கள் விவரம் தெரிவிக்கப்படுகிறது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற பொழுது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி, RK நகர் சட்டமன்ற தொகுதி, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, திருவிக நகர் தனி சட்டமன்ற தொகுதி, ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில் பார்க்கிற போது மொத்த வாக்காளர்கள் 14,84,698 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள்
7,24,968 வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் 7,59,208 வாக்காளர்கள், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 513 பேர் இருக்கிறார்கள். இது வடசென்னையினுடைய வாக்காளர்களுடைய விவரமாக இருக்கிறது. அடுத்தது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி, தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி, வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இதில் மொத்த வாக்காளர்கள் 20,07,816 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்கள் 9,93,590 பேர் இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் 10,13,772 பேர் இருக்கிறார்கள். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 454 பேர் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற பொழுது, மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெறுகிறது. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி, எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதி, துறைமுகம் சட்டமன்ற தொகுதி, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி, ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி, அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 13,43,167 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 6,64,076 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் 6,78,658 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 433 வாக்காளர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற போது, ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெறுகிறது. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி, தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. இதில் மொத்த வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது 23,58,526 வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 11,69,344 பேரும், பெண் வாக்காளர்கள் 11,88,754 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 424 பேரும் என இந்த வாக்காளர்களுடைய விவரம் பட்டியல் இருக்கிறது. அடுத்ததாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற அளவிற்கு அங்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெறுகிறது. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி, திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி, செய்யூர் சட்டமன்ற தொகுதி, மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி, உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி, காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பார்க்கிற பொழுது மொத்த வாக்காளர்கள் 17,32,946 பேர் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 84,06,016 பேர் இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் 88,06,636 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 294 பேரும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற பொழுது இந்த தொகுதியிலும் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெறுகிறது. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி, சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி, ஆற்காடு சட்டமன்ற தொகுதி, ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி, காட்பாடி சட்டமன்ற தொகுதி, திருத்தணி சட்டமன்ற தொகுதி. இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 15,53,989 பேர் இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்கள் 7,56,194 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,97,632 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 163 பேரும் உள்ளனர். அடுத்ததாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிறோம். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெறுகிறது. வேலூர் சட்டமன்ற தொகுதி, அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி, கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி, குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி, ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி, வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பார்க்கிற பொழுது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 15,09,964 பேர் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 7,31,831 பேர் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் 7,77,922 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 211 பேரும் இருக்கிறார்கள் என்பது பார்க்க முடிகிறது. அடுத்ததாக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி.
கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி, பர்கூர் சட்டமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி, வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி, ஓசூர் சட்டமன்ற தொகுதி, தளி சட்டமன்ற தொகுதி. இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பார்க்கிற பொழுது 16,09,913 பேரும், ஆண் வாக்காளர்கள் 8,07,389 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,02,219 பேரும், 3ஆம் மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 305 பேரும் இருக்கிறார்கள். அடுத்ததாக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது. தருமபுரி சட்டமன்ற தொகுதி, பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி, பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி, அரூர் சட்டமன்ற தொகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 15,12,732. ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 7,64,878. பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை 7,47,678. 3ஆம் பாலினத்தை சேர்ந்த வாக்காளருடைய எண்ணிக்கை 176 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, செங்கம் சட்டமன்ற தொகுதி, திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி, கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையை பார்க்கிற பொழுது 15,21,787 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்கள் 7,49,000 பேர் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் 7,72,669 வாக்காளர்கள். 3ஆம் பாலினத்தவர் 118. குறிப்பாக ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் அதிகமாக இருக்கிறார்கள். அடுத்ததாக ஆரணி நாடாளுமன்ற தொகுதி. ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக போலூர் சட்டமன்ற தொகுதி, ஆரணி சட்டமன்ற தொகுதி, செய்யாறு சட்டமன்ற தொகுதி, வந்தவாசி சட்டமன்ற தொகுதி, செஞ்சி சட்டமன்ற தொகுதி, மயிலம் சட்டமன்ற தொகுதி. இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையை பார்க்கிற பொழுது 14,90,440 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்கள் 7,31,824 பேர் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் 7,58,507 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 109 பேரும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பார்க்கிற பொழுது 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி, வானூர் சட்டமன்ற தொகுதி, திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி, உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பார்க்கிற பொழுது 14,94,259 பேர் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 7,40,412 பேர் இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் 7,53,638 பேர் உள்ளனர். 3ஆம் பாலினத்தவர் 209 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் கூடுதலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற பொழுது அதில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி, வானூர் சட்டமன்ற தொகுதி, திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி, உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற பொழுது 14,94,259 பேர். ஆண் வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது 7,40,412 பேர் இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் 7,53,638 பேர். 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 209 பேர். இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் சற்று கூடுதலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி, சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி,
கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஏற்காடு சட்டமன்ற தொகுதி. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 15,58,749 பேர். ஆண் வாக்காளர்கள் 7,68,729 பேர். பெண் வாக்காளர்கள் 7,89,749 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 226 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் சற்று கூடுதலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக சேலம் நாடாளுமன்ற தொகுதி. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி, சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி, சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற பொழுது 16,48,911 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 8,23,336 பேர். பெண் வாக்காளர்கள் 8,25,354 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 221 பேர். இந்த தொகுதியிலும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் கூடுதலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி. இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி, சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி, நாமக்கல் சட்டமன்ற தொகுதி, பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி. இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற பொழுது 14,44,036 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்கள் 7,04,270 பேர் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் 7,39,610 வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 136 வாக்காளர்களும் இருக்கிறார்கள். அடுத்தது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி, ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி, மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த தொகுதி காங்கேயம் சட்டமன்ற தொகுதி, இது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறது. தாராபுரம் சட்டமன்ற தொகுதி, இதுவும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற பொழுது 15,28,241 வாக்காளர்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 7,40,298 வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் 7,87,762 வாக்காளர்கள், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 181 பேர் இருக்கிறார்கள். அடுத்தது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற போது 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்திலேயே திருப்பூர் வடக்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதி, திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி, அதே போன்று ஈரோடு மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது. பவானி சட்டமன்ற தொகுதி, கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி, அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பொறுத்தளவிற்கு மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 15,98,443 பேர். ஆண் வாக்காளர்கள் 7,86,475 பேர். பெண் வாக்காளர்கள் 8,11,718 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 250 பேர் உள்ளடக்கிய வாக்காளர்களை கொண்ட நாடாளுமன்ற தொகுதியாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி உள்ளது. அடுத்தது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி, குன்னூர் சட்டமன்ற தொகுதி, கூடலூர் சட்டமன்ற தொகுதி, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி, அவிநாசி சட்டமன்ற தொகுதி, பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற பொழுது 14,18,915 பேரும், ஆண் வாக்காளர்கள் என்று பார்க்கிற பொழுது 6,83,021 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது 7,35,797 பேர் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 97 வாக்காளர்கள் என
இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தது கோவை நாடாளுமன்ற தொகுதி. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிறது. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி, கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, பல்லடம் சட்டமன்ற தொகுதி, சூலூர் சட்டமன்ற தொகுதி. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது 20,83,034 பேர். ஆண் வாக்காளர்கள் 10,30,063 பேர். பெண் வாக்காளர்கள் 10,52,602 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 369 வாக்காளர்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. வால்பாறை சட்டமன்ற தொகுதி, மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி, உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி, பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி, கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி, தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 15,81,795 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த வாக்காளர்களில் ஆண் வாக்காளர்கள் 7,66,077 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,15,428 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 290 பேரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி, நத்தம் சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, பழனி சட்டமன்ற தொகுதி, ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி, நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 15,97,458 பேரும், ஆண் வாக்காளர்கள் 7,66,077 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,15,428 பேரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 218 வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தது கரூர் நாடாளுமன்ற தொகுதி. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, கரூர் சட்டமன்ற தொகுதி, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி, வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியாகும். விராலிமலை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு தொகுதி. மணப்பாறை சட்டமன்ற தொகுதி இது திருச்சி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொகுதி. 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 14,21,494 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்கள் 6,89,900 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,31,502 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 92 பேரும் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி, திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி, திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி, திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற போது, திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற போது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 14,39,315 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்கள் 7,49,200 பேர் இடம்பெற்றுள்ளனர். பெண் வாக்காளர்கள் 6,97,884 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 131 பேரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி, துறையூர் சட்டமன்ற தொகுதி, முசிறி சட்டமன்ற தொகுதி, மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி, லால்குடி சட்டமன்ற தொகுதி, குளித்தலை சட்டமன்ற தொகுதி. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 14,39,315 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள்.
இதில் ஆண் வாக்காளர்கள் 7,41,200 பேரும், பெண் வாக்காளர்கள் 6,97,984 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 131 பேரும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. கடலூர் சட்டமன்ற தொகுதி, பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி, குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி, நெய்வேலி சட்டமன்ற தொகுதி, விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 14,0392 பேரும், ஆண் வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது 6,88,269 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,12,909 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 214 பேரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய விவரமாக இது உள்ளது. அடுத்தது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி, புவனகிரி சட்டமன்ற தொகுதி, காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி, அரியலூர் சட்டமன்ற தொகுதி, குன்னம் சட்டமன்ற தொகுதி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி என 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 15,10,915 பேர். இதில் ஆண் வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது 7,49,623 பேர், பெண் வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது 7,61,206 பேர், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 86 வாக்காளர்கள் என இந்த தொகுதியிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, சீர்காழி சட்டமன்ற தொகுதி, திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி, கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 15,38,351 பேர் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 7,56,846 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் 7,81,436 பேர் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 69 பேர் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை இருக்கிறது. அடுத்தது நாகை நாடாளுமன்ற தொகுதி. நாகை நாடாளுமன்ற தொகுதியில் நாகை சட்டமன்ற தொகுதி, வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி, கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதி, நன்னிலம் சட்டமன்ற தொகுதி, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. நாகை நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 13,38,459 பேர். ஆண் வாக்காளர்கள் 6,54,850 பேர். பெண் வாக்காளர்கள் 6,83,528 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 81 வாக்காளர்கள் என இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி, ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி, பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, பேராவூரணி சட்டமன்ற தொகுதி, மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி, திருவையாறு சட்டமன்ற தொகுதி என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிறது. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 14,94,216 பேர். ஆண் வாக்காளர்கள் 7,23,787 பேர். பெண் வாக்காளர்கள் 7,70,300 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 129 பேரை கொண்ட நாடாளுமன்ற தொகுதியாக தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி உள்ளது. அடுத்தது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி, காரைக்குடி சட்டமன்ற தொகுதி, மானாமதுரை சட்டமன்ற தொகுதி,
திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி, இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி, திருமயம் சட்டமன்ற தொகுதி, இதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொகுதி. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு 2 சட்டமன்ற தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்று 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக உள்ளது. இதில் மொத்த வாக்காளர்கள் 16,22,574 பேர். ஆண் வாக்காளர்கள் 7,96,896 பேர். பெண் வாக்காளர்கள் 8,25,616 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 62 பேர் என இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர்களாக உள்ளனர். அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி, மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி, மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி, மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி, மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி, மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி, மேலூர் சட்டமன்ற தொகுதி என மதுரை நாடாளுமன்றத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக உள்ளது. மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 15,76,745 பேர். ஆண் வாக்காளர்கள் 7,74,381 பேர். பெண் வாக்காளர்கள் 8,02,176 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 188 பேர் என இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர்களாக உள்ளனர். அடுத்ததாக தேனி நாடாளுமன்ற தொகுதி. தேனி நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற பொழுது 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிறது. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி, போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி, கம்பம் சட்டமன்ற தொகுதி, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி, சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி. இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 16,12,503 பேர். ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 7,92,195 பேர். பெண் வாக்காளர்கள் 8,20,091 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 217 பேர் கொண்ட தொகுதியாக தேனி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் மதுரையைச் சேர்ந்த 2 தொகுதிகள் இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. விருதுநகர் சட்டமன்ற தொகுதி, சிவகாசி சட்டமன்ற தொகுதி, சாத்தூர் சட்டமன்ற தொகுதி, அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி மதுரை மாவட்டத்திலும், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி மதுரை மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக உள்ளது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற பொழுது 14,91,695 பேர் இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்கள் 7,28,150 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,63,335 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 202 பேரும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர்களாக இருக்கின்றனர். அடுத்தது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெறுகின்றன. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி, பரமக்குடி சட்டமன்ற தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, திருவாடனை சட்டமன்ற தொகுதி, அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி, திருச்சுழி சட்டமன்ற தொகுதி என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக நாடாளுமன்ற தொகுதியாக இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அமைந்திருக்கிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 16,06,014 பேர் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 7,96,989 பேர் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் 8,08,942 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 83 பேரும் இடம்பெற்றுள்ளனர். அடுத்ததாக தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி, கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி, திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியாக உள்ளது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 14,48,159 பேர். ஆண் வாக்காளர்கள் 7,08,234 பேர். பெண் வாக்காளர்கள் 7,39,710 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 215 பேர் என
வாக்காளர்கள் கொண்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கின்றன. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி, சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி, வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற தொகுதி, கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி, தென்காசி சட்டமன்ற தொகுதி. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 15,16,183 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 7,42,158 பேர் இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் 77,03,822 பேர் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 203 பேர் இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நெல்லை நாடாளுமன்ற தொகுதி. திருநெல்வேலி இந்த நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற போது 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிறது. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கியதுதான் திருநெல்வேலி அந்த நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கிற அளவுக்கு மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 16,42,305 பேர். ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 8,02,293 பேர். பெண் வாக்காளர்கள் 8,39,863 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 149 வாக்காளர்களை கொண்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி அமைந்துள்ளது. அடுத்ததாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி, நாகர்கோவில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி, குளச்சல் சட்டமன்ற தொகுதி, பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி, விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிகள் என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. கன்னியாகுமரி இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை 15,77,378 பேர். ஆண் வாக்காளர்கள் 7,72,623 பேர். பெண் வாக்காளர்கள் 7,74,619 பேர். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 138 பேர் கொண்ட நாடாளுமன்ற தொகுதியாக இந்த தொகுதியில் வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இதுவரை நாம் பார்க்கிற பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் 39 நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், இதில் ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு, பெண் வாக்காளர்கள் எவ்வளவு, அதே நேரத்தில் மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் எது எது இடம்பெற்றிருக்கிறது என்கிற ஒரு முழுமையான ஒரு விவரத்தை பார்த்தோம். இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரே கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி இந்த தேர்தலுக்கான அறிவிப்புகள், அந்த தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பினை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்காளருடைய எண்ணிக்கை இருக்கிறது, அந்த நாடாளுமன்ற தொகுதியில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கிற இந்த முழுமையான விவரங்களை நாம் இதுவரை பார்த்தோம்.